ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம். மேற்குக்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை விலக்கினார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் நீக்கி விடுகிற கர்த்தர். அவர் நம்முடைய பாவங்களை எப்படி விலக்கி போடுகிறாராம்? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ. அப்படி என்றால் அது அளக்க முடியாத அளவிற்கு, இன்ஃபினிட்டி ஆஃப் டைம்ஸ், அந்த அளவிற்கு அந்த பாவங்கள் நம்மை விட்டு அகன்று போகிறது. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, நம்முடைய பாவங்களை அவர் நீக்கி போடுகிறது நம்மை பாவத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாமல் மாற்றுவதற்கு, நமக்கும் பாவத்திற்கும் இடையிலே ஒப்பந்தம் இல்லாமல் மாற்றுவதற்கு. பல நேரங்களில் நம்முடைய பாவங்கள் நமக்கு தெரியும். ஆனால் அந்த பாவத்தினால் உண்டாகக்கூடிய சாபங்கள், அக்கிரமங்கள், தீமைகள், நோய்கள் இதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ ஆண்டவர் அதனால தான் சொல்கிறாரு, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்களை நீக்கிவிட்டால் அங்கே ஒரு பெரிய ஆச்சரியம். பாவம் மாத்திரம் போகாது, தொடர்ந்து பாவத்தினால் உண்டாகிற சாபம், அக்கிரமம், தீமை, பொல்லாப்பு இவைகள் அனைத்தும் விலக்கிவிடப்படும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தினால் வரக்கூடிய தண்டனைக்கு விலக்கப்படுகிறோம். இப்போ நாம் நினைக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குமே. ஆமாம், நிச்சயமாய் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஒன்று, தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி பாவத்திலிருந்து மனம் திரும்பினால், பாவத்திலிருந்து மனம் திரும்பினால் மட்டுமே இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு உண்டாகும். நிறைய பேர் யோசிக்கிறார்கள், நான் ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஞானஸ்நானம் என்பது ஒரு அடையாளம். யோவான் ஸ்நானகன் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 6 நீங்கள் வாசித்து பார்த்தால், அங்கே யோவான் ஸ்நானகன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளுவதற்கு உங்களுக்கு வழங்கை காட்டினவன் யார்? அவர்கள் பாவத்தினாலே, பாவத்து நிமித்தம் இருதயம் குத்துண்டவர்களாய் அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அநேகர் நாம் கடமைக்காக ஞானஸ்நானம் எடுத்துவிட்டால் சுகம், ஞானஸ்நானம் எடுத்துவிட்டால் என் வீடு கட்டப்படும், என் பெண்ணுக்கு திருமணம் நடக்கும், ஞானஸ்நானம் எடுத்துவிட்டால் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரும். இல்லை பிரியமானவர்களே, நீ பாவத்திலிருந்து மனம் திரும்பி, நான் ஒரு பாவி என்று சொல்லி உணர்வடைந்து, நான் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்ற உணர்வு எப்பொழுது துளிர்விட்டு வருகிறதோ அப்பொழுதுதான் ரட்சிப்பு வரும். அப்பொழுதுதான் நீ ஞானஸ்நானம் எடுப்பது பிரயோஜனமாயிருக்கும். அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்த பின்பு அந்த பாவத்தோடு கூட சேர்த்து சாபம், அக்கிரமம், அநியாயம், தீமை எல்லாவற்றையும் உன்னிலிருந்து விலக்கி விடுவார். உனக்கு அதனால ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். நீ ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும் பொழுது, நீ ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வரும் பொழுது உன்னுடைய இருதய மகிழ்ச்சியினால் பூரிப்படையும், சந்தோஷத்தினால் நிரப்பப்படும். காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்தம் உள்ள தேவன் உன் பாவங்களை உன்னை விட்டு விலகிவிட்டார் என்கிற அந்த சந்தோஷம். அதனால் தான் பாடினார்கள், என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம்
சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார். இதைதான் அந்த பக்தர் அருமையாக பாடியிருக்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் நம் பாவங்களுக்காக மனம் கசந்து அழுது அவைகளை விட்டுவிட்டால் நம் வாழ்க்கையில் எண்ணடங்காத சந்தோஷம், மகிழ்ச்சி புறப்பட்டு வரும். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனை, எங்கள் நித்திய பிதாவே, இந்த செய்தி கேட்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகள் இந்த செய்தி இவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்படும்படி, அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை கட்டளையிடும்படி நாங்கள் இப்பொழுது செபிக்கிறோம். ஒரு அற்புதம் நடப்பதாக. இது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.